ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக வெஜ் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். கேரட், பீன்ஸ் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக வைக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணுற மசாலா ரெடி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை மேலே சேர்த்திக்கலாம். எல்லா பக்கமும் க்ளீனாக ஈவனாக சேர்த்திக்கலாம். இப்போது இன்னொரு பீஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் சேர்த்துட்டு இந்த மசாலா மேலே வச்சிடணும். அவ்வளோதான். இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பிளேட் எடுத்து ப்ரெட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்கிற சீஸ் மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் அப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு திருப்பி போட்டுடலாம். சேம் அதே மாதிரியே ஒரு பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ப்ரெட் சீஸ் சாண்ட்விச் ரெடி. பாருங்கள், சீஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக ஒன்றா வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.